எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறேன்னா உளுந்து கஞ்சி தான் எடுத்து பண்ண போகிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்படணும். ப்ரௌன் கலரில் வாசனையாக இருக்கும். வறுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சாப்பாடு செய்கிற அரிசி எடுத்துருக்கேன். இதில் பச்சரிசி கூட போடலாம். நான் பச்சரிசி எவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். அதனால இதையும் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதும் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு வேணுன்ற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாம். அதெல்லாம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கிண்டிக்கிட்டே இருக்கணும். என்ன ஒன்று, கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கஞ்செல்லாம் ஏன்னா கட்டி முட்டி இல்லாமல், அப்போ தான் நமக்கு குழந்தைங்களுக்கும் நமக்கும் குடிக்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே குடிச்சிருந்தா நமக்கு கை கால் வலியோ இடுப்பு வலியோ எதுவுமே இருந்திருக்காது. அப்போல்லாம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபேமிலின்னு வந்த பிறகு தான் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ சாப்பிட்றணுன்றது ஒரு மென்டாலிட்டி கொண்டு வருவோம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும் அந்த வலியிலேருந்து. அந்த ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே கட்டியாக ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு வரும்போது நமக்கு வேணுன்ற அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தா குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் லாஸ்ட்டாக நெய்யில் தேங்காய் முந்திரி திராட்சைலாம் கூட வறுத்து கொட்டி கூட கொடுக்கலாம். நான் எங்கள் குட்டீஸ்க்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.